தற்பொழுது புதிதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் இல்லாமல் முதல் முறையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட உள்ளாரா? வாருங்கள், என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிக்கொண்டு இருந்தாலும் தற்பொழுது பாஜக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மூன்றுக்கும் கூட்டணிகள் வைத்ததோடு மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக முக்கியமாக ஒருவருக்கு மட்டும் 14 தொகுதிகள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை பாஜக முன்வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் 14 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவாரா அல்லது தாமரையில் போட்டியிடுவாரா என்ற குழப்பத்தில் இருந்த அதிமுகவின் தொண்டர்களும் சரி, பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் சரி, தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாடாளுமன்ற தேர்தல் வரும் வரை இரட்டை இலை சின்னம் கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம், ஒருவேளை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இது முதல் முறையாக ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் போட்டியிடக்கூடிய முதல் தேர்தல் என்பதால், இரட்டை இலை சின்னம் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் தற்பொழுது ஒட்டுமொத்த ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்களும் அதற்கான வேலைகளை செய்வதற்கான முழு வீச்சில் இறங்க வேண்டும் என்று தற்பொழுது கூட்டணிகள் முடிவுகள் பற்றியான தெளிவான கருத்துக்களை வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இனி எங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகிறது, துரோகிகள் ஊரை விட்டு ஓடக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கேற்பதான் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவோம், எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிப்போம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னிறுத்தி கொண்டு வருகிறோம். பணம் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காலியாகிறதோ அன்று அந்தர்பல்ட்டியே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர்கள் அடிப்பார்கள் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றி கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.